ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறுமி இருந்தாள். அவள் பெயர் சிண்ட்ரெல்லா. அவள் தோற்றத்தில் மட்டுமல்ல, மனதிலும் மிகவும் அழகானவள். பிறருக்கு உதவும் குணமும் பொறுமையும் அவளிடம் நிறைந்திருந்தது. சிண்ட்ரெல்லா சிறுவயதில் இருக்கும்போதே அவளது அம்மா இறந்துவிட்டார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவளது அப்பா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். அந்தப் பெண்ணுக்கு 2 மகள்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் சிண்ட்ரெல்லாவை விரும்பவில்லை. சிறிது காலத்திலேயே சிண்ட்ரெல்லாவின் அப்பாவும் இறந்துவிட்டார். அதன் பிறகு அவளது வாழ்க்கை முழுமையாக மாறியது. மாற்று அம்மா சிண்ட்ரெல்லாவை வீட்டின் வேலைக்காரியாக நடத்தினார். அவளுக்கு சாப்பாடு குறைவு, ஓய்வில்லை, மகிழ்ச்சியில்லை. சமையல், வீடு சுத்தம், பாத்திரம் கழுவுதல், துணி துவைப்பு, எல்லா வேலைகளும் அவளுக்கே. அவள் எப்போதும் சாம்பல் அருகே உட்கார்ந்து ஓய்வெடுப்பதால் சிண்ட்ரெல்லா என்று கேலியாக அழைத்தார்கள். ஆனால் அவள் ஒருபோதும் கோபப்படவில்லை. பறவைகள், எலிகள், பூனைகள், எல்லா உயிர்களையும் அவள் நண்பர்களாகவே பார்த்தாள். ஒருநாள் அரசன் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். அரண்மனையில் ஒரு பெரிய நடன விருந்து நடக்கும். இளவரசன் தனது வாழ்க்கைத் துணையை அங்கு தேர்ந்தெடுப்பான். நாட்டிலுள்ள எல்லா இளம்பெண்களும் அழைக்கப்பட்டனர். சிண்ட்ரெல்லாவும் அந்த விருந்திற்கு செல்ல ஆசைப்பட்டாள். ஆனால் மாற்று அம்மா சிரித்தபடியே சொன்னாள், "நீ போக முடியாது. முதலில் இந்த வேலையெல்லாம் முடி." அவள் எண்ணிக்கையற்ற வேலைகளைக் கொடுத்தாள். சிண்ட்ரெல்லா மனமுடைந்து அழுதாள். அப்போது ஒளி தோன்றியது. தேவி மாமி அங்கே வந்தார். அவர் சொன்னார், "அழாதே குழந்தையே, நீ விருந்திற்குப் போவாய். பூசணிக்காய், அழகான ரதம், எலிகள், குதிரைகள், பழைய ஆடை, ராஜகுமாரி உடை, கால்களில் கண்ணாடி செருப்புகள். ஆனால் ஒரு முக்கிய விதி, நள்ளிரவு 12 மணிக்கு முன் திரும்ப வேண்டும்." சிண்ட்ரெல்லா அரண்மனையில் நுழைந்தவுடன் அனைவரும் அவளை பார்த்து மயங்கினர். இளவரசன் அவளை பார்த்தவுடன் காதலித்தான். அவர்கள் இருவரும் முழு இரவும் நடனமாடினர். நேரம் தெரியாமல் போய்விட்டது. டொங் டொங் டொங். 12 மணி அடிக்கத் தொடங்கியது. சிண்ட்ரெல்லா பதறி ஓடினாள். அவள் ஓடும்போது ஒரு கண்ணாடி செருப்பு அரண்மனை படிக்கட்டில் விழுந்தது. மாயம் மறைந்தது. ஆனால் அந்த ஒரே செருப்பு மட்டும் அங்கே இருந்தது. அடுத்த நாள் காலை இளவரசன் அந்த செருப்பை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் உறுதியாக நினைத்தான், இந்த செருப்பு யாருக்கு சரியாக பொருந்துமோ அவள்தான் நேற்று இரவு என்னுடன் நடனமாடியவள். அவள்தான் என் வாழ்க்கைத் துணை. அரசன் உடனே ஆணையிட்டார், இந்த கண்ணாடி செருப்பை நாடு முழுவதும் எடுத்துச் சென்று ஒவ்வொரு பெண்ணின் காலிலும் அணிவிக்க வேண்டும். வீடு வீடாகத் தேடல். இளவரசனும் அரச ஊழியர்களும் கிராமம், நகரம், பெரிய வீடுகள், சிறிய குடிசைகள், எல்லா இடங்களுக்கும் சென்றனர். பல பெண்கள் செருப்பை அணிய முயன்றனர். சிலருக்கு செருப்பு சின்னதாக இருந்தது, சிலருக்கு பெரிதாக இருந்தது. சிலர் வலுக்கட்டாயமாக கால்களைத் தள்ள முயன்றனர். ஆனால் அந்த செருப்பு ஒருவருக்கும் பொருந்தவில்லை. இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தனர். மாற்று அம்மாவின் மகள்கள் மகிழ்ச்சியுடன் ஓடினர். இளவரசன் நிச்சயம் என்னைத்தான் திருமணம் செய்வான் என்று நினைத்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் செருப்பை அணிந்தனர். ஆனால் செருப்பு பொருந்தவில்லை. அப்போது சிண்ட்ரெல்லா மெதுவாக சொன்னாள், "நானும் முயற்சி செய்யலாமா?" மாற்று அம்மா கோபப்பட்டாள். "இவள் வேலைக்காரி, இவளை விடுங்கள்." ஆனால் இளவரசன் உறுதியாக சொன்னார், "எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும்." சிண்ட்ரெல்லா செருப்பை அணிந்தாள். அற்புதம்! செருப்பு அவளுக்கு சரியாக பொருந்தியது. அவள் புன்னகையுடன் இன்னொரு கண்ணாடி செருப்பையும் காட்டினாள். இளவரசன் மகிழ்ச்சியில் அவளை அடையாளம் கண்டான். சிண்ட்ரெல்லா உண்மையான ராஜகுமாரி என்று எல்லோருக்கும் தெரிந்தது. இளவரசன் அவளை திருமணம் செய்தான். அவள் மாற்று அம்மாவையும் மகள்களையும் மன்னித்தாள். அவர்கள் அனைவரும் அமைதியாக வாழ்ந்தனர். சிண்ட்ரெல்லாவும் இளவரசனும் என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். கதையின் பாடம்: நல்ல மனம், பொறுமை, உண்மை இவை ஒரு நாள் நிச்சயம் வெற்றி தரும்.